நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட் ஜெர்மனில நடந்தது. ஜெர்மனில 1892 கட்டப்பட்ட ஒரு பழங்கால டனல் இருக்கு. இது குறிப்பா வேர்ல்டு வார் 2 சமயத்துல ஜெர்மன் ட்ரூப்ஸ்லாம் போறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறமா நாளடைவுல யாருமே யூஸ் பண்ணாம அது பாழடைஞ்சு போயிருக்கு. இந்த பிளேஸுக்கு ரீசெண்டா சோஃபிங்கிற ஒரு யூடியூபர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. அந்த பிளேஸ ரொம்ப நேரம் சுத்தி வர்றவங்க கடைசியா அந்த டனலுக்குள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போக அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. சோஃபி அந்த டனலுக்குள்ள ஒவ்வொரு இடமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர அங்க இருக்கிற ரயில்வே ட்ராக் மேல பார்க்கவே ரொம்ப தின்னான ஹேண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் மெல்ல எந்திரிக்க அதை பார்த்து அரண்டு போற சோஃபி அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. அதே போல இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தாலும் அது அமானுஷ்யமான விஷயமா இல்ல ஏதாச்சும் கிரியேச்சரான்னு என்னால சரியா சொல்ல முடியல. இப்போ நீங்க சொல்லுங்க, அது கிரியேச்சரா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மெக்சிகோல நடந்த இந்த இன்சிடென்ட்ல 4 பசங்களும் ஒரு பொண்ணும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒன்னா தங்கி இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நாளாவே அவங்க வீட்டை சுத்தியும் நைட் நேரங்கள்ல அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கவே ஒரு சேஃப்டிக்காக அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராஸ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் எல்லாரும் தூங்குறதுக்காக அவங்க ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்க அந்த பொண்ணோட ரூம்ல செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள யாரோ பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உள்ள வர அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சு அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லி சத்தமா கூப்பிட அந்த ஃப்ரெண்ட் ரூமுக்கு வெளியே இருந்து உள்ள வராரு. அப்போ அந்த பெட்ஷீட்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிற அந்த லேடி அந்த பெட்ஷீட்டை புடிச்சு இழுக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. வீட்டுல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ரூமுக்கு வரவழைக்கிற அந்த லேடி கடைசியா அந்த பெட்ஷீட்டை புடிச்சு இழுக்க உள்ள யாருமே இல்லாததை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இத்தனை நாளா வீட்டை சுத்தியும் கேட்ட ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ்க்கு காரணம் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம்னு. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேஜிக்கல் போல்டர்கெய்ஸ்ட்ங்கிற ஒரு டிக்டாக் யூசர் அவர் வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வராரு. இந்த பேரானாமல் ஆக்டிவிட்டிஸ் நாளாக அவர் வீட்டில் அதிகமாயிட்டே போகவே ஒரு சேஃப்டிக்காக வீட்டோட எல்லா ரூம்லயும் சிசிடிவி கேமராஸை பிக்ஸ் பண்றாரு. அப்படி ரீசெண்டா பிறந்த அவரோட கை குழந்தையோட ரூம்ல செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவில தான் நீங்க அடுத்து பார்க்க போற கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு.
ஃபர்ஸ்ட் அந்த ரூமோட டோர் அமானுஷ்யமா தன்னால சாத்துது. அடுத்ததா அந்த குழந்தை படுத்திருக்கிற தொட்டிலுக்கு மேல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகி கடைசியா அந்த குழந்தைய நோக்கி வர ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த தொட்டில இருக்கிற பொம்மை அமானுஷ்யமா தூக்கி எறியப்படுது. கடைசியா அந்த அமானுஷ்யமான உருவம் அந்த ரூம்ல இருந்து மறைஞ்சு போக அந்த ரூமுக்குள்ள யாரோ தட்டுற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குற அவரு ஷாக்கா இருந்தாரு. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியால நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரு ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல பாக்குறதுக்கு வெள்ளை கடல்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக அவங்க ட்ரை பண்ண அது மேல் நோக்கி இழுந்து பறந்து மறைஞ்சு போயிருந்தது. அந்த உருவம் பாக்குறதுக்கு இந்தோனேஷிய மக்களால இப்பவும் நம்பப்படுற கொடூரமான பேயான போச்சாங் மாதிரி இருக்குன்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் ஓட்டுனப்போ ரெக்கார்ட் செய்யப்பட்டது. பல மாசங்களா பேய் பிடிச்சு கஷ்டப்படுற அந்த பொண்ணோட கண்ணும் வாயும் டீத்தும் ரொம்பவே விகாரமா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. Padre nuestro, el que habita en la brisa, el que habita லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல டஸ்ட்பினோட கலர், அதே போல அந்த பையன் போட்டுக்கிற ஷர்ட்டோட ஸ்லீவ், கடைசியா அந்த பில்டிங்கோட வால் வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற 6 ஷேடோஸ்ல எந்த ஷேடோ இமேஜ் கூட சரியா பொருந்தி போகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.